ஹீரோ வீட்டுக்கு புதுசாக கூப்பிட்டு வந்த வேலைக்காரி செஞ்சு கொடுத்த சாப்பாடை அவன் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணும்போது செம்ம நாற்றம் அடிக்குது. சுற்றி இருக்க எல்லாருமே எதையா சாப்பிட்றான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அதை போய் மொத்தமாக வாந்தி எடுத்துடுறான். ஆஃபீஸ்லேருந்து லீவ் கொடுத்து ஒரு வாரத்துக்கு நீ ஆஃபீஸுக்குமே வராதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ தனியாக ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது அவனுக்கு பசி ஓவராக இருக்குது. ரோட்டு கடையில் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ஒரு பெரியவர் பார்த்துட்டு எனக்கும் பசிக்குது, சப்பாத்தி தெரியான்னு கேட்ட உடனே இவனை அவருக்கு பெரிய பீஸாக கொடுக்குறான். பரவாயில்ல, நீ நல்லவனாக தான் இருக்கேன், எனக்கு பெரிய பீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. என்ன புக்குன்னு கேட்ட உடனே நான் வந்து மந்திரங்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் புக் எழுதியிருக்கேன்னு உடனே அப்போ உங்களுக்கு தந்திரம் பற்றிலாம் தெரியுமான்னு அவர் மெதுவாக நகர்ந்து வந்து சொல்கிறாரு, எனக்கு தந்திரத்தை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். தீய சக்தி எப்பயுமே உன்னை வந்து ஜெயிச்சிடாது, நீ கவலைப்படாத, அன்பு தான் உலகத்திலே மிகப்பெரிய சக்தின்னு சொல்லி அவன் கழுத்தில் ஒரு டாலரை மாட்டி விட்டு எக்காரணத்தை கொண்டே இது அவன் கழுத்துலேருந்து எடுத்துடாது, அவனுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் மறைஞ்சும் போயிடுறாரு. ஹீரோட மாமாவும் இந்த சிலையை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாரு, மொத்தம் 10 மகாவித்யா தேவி இருந்தாங்க, அதில் வந்து 9வது தேவி தான் இந்த மாத்தங்கி தேவி. அந்த சாமியோட சிலையை தான் அவங்க மருமகன் எடுத்துகிட்டு போயிருக்கான். நாளைக்கு முழுநிலவு நாள், நாளைக்கு அவன் கன்ஃபார்மாக செத்துருவான்னு சொல்கிறாரு. ஹீரோ இந்த டாலர் போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கான். அந்த வேலைக்கார பொண்ணு ரூமுக்கு போயிட்டு வீடு ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குது, நீ எதுவும் க்ளீன் பண்ணலையா, சமைக்கலையான்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு முடியல, நான் வரமாட்டேன்னு அவன் சொல்லிடுறா. இவனும் வீட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறான் போலீஸுக்கு, என் சித்தியை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, இன்னும் ஏன் கண்டுபிடிக்கலன்னும் போது நீங்கள் தானே சார் வாபஸ் வாங்கினீங்கன்னு ஒன்று இவனுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்தில் இருக்கான். இவனும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த பொண்ணு ரூமுக்கு போய் பார்க்குறான். அந்த பொண்ணை காணும். மாடியில் போய் பார்த்தா ரத்தத்தால் சிம்பிள்லாம் போட்டு நிறைய மிருகத்தை பலி கொடுத்த மாதிரி இருக்குது. கீழே இறங்கி வந்தவொடனே அந்த பொண்ணு கேட்குறா அவளோட உருவத்தை மாற்றி ஏன் மாடிக்கு போனேன்னு. இவன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். டக்குன்னு உருவத்தை மாற்றிட்டு, நான் சாமிக்கு போயிட்டு படையல் வச்சேன், சாமி ஏற்றுக்கவே இல்லை, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட போல, நாளைக்கு நம்ம சாமிக்கு பெரிய படையெல்லாம் வச்சிருவோன்னு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா.